நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தோட 1 2 3 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1 2 3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்குங்க. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க பாருங்க, பாட்டு பாடணும், அந்த மாதிரி கலைத்துறையில் ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவ்வளோ இளமையான ஒரு தோற்றம் பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த மிதுன ராசிக்கு உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் கடந்த ஒரு மாத காலமாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காருங்க. இது 6ஆவது தேதி வரைக்கும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ ராசியாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய பயணங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய வெளியூர் போகிறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து விரயஸ்தானத்தில் புதன் இருந்தனால நிறைய குறுகிய பயணங்கள், அதனால விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிருக்கும். ஆனால் உங்களோட ராசிநாதனாகிய புதன் பகவான் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்துருக்காருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் பண்ணக்கூடிய திட்டங்களில் ஒரு தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ கட்டாயம் உங்களுக்கு சரியாகுங்க. குழந்தைகள் பற்றின கவலை உங்களுக்கு விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஏன்னா குருவில் உங்களோட ராசியில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு சரியில்லாத அமைப்புனா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப நன்மைங்க. உங்களோட ராசியிலேருந்து 5 7 9ஆம் இடமான சூப்பரான இடத்த, குழந்தை பாக்கியம், திருமணத்துக்கான ஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் மாத தொடக்கத்தில் இருக்காங்க. இது சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குது. மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அடுத்து உங்களுக்கு பணவரவும் பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட பணவரவு, தாய் மூலியமாக பணவரவு, பயணங்கள் மூலியமாக பணவரவு, இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் இருக்குது. அடுத்து செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இளைய சகோதரர் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்புங்க. 3ல் கேது இருக்காருங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது நார்மலாக நல்ல அமைப்பு. அந்த அமைப்பு படி உங்களுக்கு 3ல் இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு இந்த சமயத்தில் அமைச்சு கொடுப்பாங்க. அடுத்து 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு ராசியாதிபதி தாங்க. 4ஆம் அதிபதி ராசியாதிபதி ஆட்சி பெறும்போது 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருட காலமாக கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் சுகஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகளை, தடங்கல்களை, சிக்கல்களை கொடுத்துட்டு இருந்தார். நல்லா படுத்தா தூக்கம் வராது, இன்னும் தூக்கத்தில் பிரச்சனை, இல்லைன்னா சரியாக தூங்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு அலைச்சல்கள் அப்படின்லாம் இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியாகும். அம்மா உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்ங்க.
5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ கட்டாயம் குழந்தை பாக்கியம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ விரையாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இந்த சமயத்தில் செலவு பண்ணுவீங்க. நார்மலாகவே பாருங்கள், இப்போ வந்து அவ்வளோதான் அகாடமிக்கே ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய ஃபீஸ் கட்டுற விஷயத்துலேருந்து நிறைய யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான சுப செலவுகளை வந்து குழந்தைகளுக்காக குரு பகவான் தனது பார்வையால் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பாருங்கள், 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து உங்கள் முயற்சியால் அதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு சாதகமாக மாற்றிடுவீங்க. அதுவும் குறிப்பாக உத்தியோகத்தில் ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு கேட்டால் சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வந்து சாதகமாகும். நீங்கள் பண்ணாத தப்புக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தப்பு வந்து நீங்கள் தப்பு பண்ணலங்கிறது நிரூபிக்கப்பட்டு நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியாதிபதியான புதன் 7ஆம் பார்வையாக மாத தொடக்கத்தை வந்து பார்க்குறனால உங்களோட மனைவிக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு உத்தியோக மாறுதலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க 7ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து தன்னோட இடத்த பார்க்குறாருங்க. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பண வரவு ஏதாவது வந்து வேறு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க, ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தேன், அது எனக்கு திரும்பியே வரமாட்டேங்குதுங்க மேடம், எனக்கு எப்போ வரும் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க. அந்த பணம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதகமான அமைப்புங்க. அதே மாதிரி நான் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணணுங்க, எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வர்றதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம்ங்க. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க மாத தொடக்கத்தில். 8ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நிலம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்போ சாதகமாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க ரத்தம் சம்மந்தப்பட்டு அது ப்ரெஷர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். ப்ளஸ் 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தையும் சூரிய பகவான் பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷனாக இருந்தீங்கன்னா போய் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 9ஆம் இடம்ங்க. 9ஆம் இடத்தை வந்து 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், நிறைய பயணங்களை கொடுப்பார். 9ஆம் இடம் பாகிஸ்தானம், 9ஆம் இடம் பயணத்துக்கான ஸ்தானம், இங்கே குருவும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாயும் அங்கே பார்க்குறனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்காகட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்காகட்டும், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, இன்னொரு இடத்துல தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குங்க. சனி 10ஆம் இடத்தில் இருக்குங்க. சனி கர்மகாரகன், அவருக்கு காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. தொழில் நல்ல மாற்றங்கள் வரும் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் வரும். தொழில் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களாகவே முழு நேரமும் இறங்கி தொழில் பண்ணிங்கன்னா கட்டாயம் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கார், அந்தளவு பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். கிட்டத்தட்ட மாதம் முழுக்கவே லாபஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ பெண்கள் மூலியமாக நிறைய பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி
ட்ரெஸ் மேக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக்கோங்க. பண வரவும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களோட தேவைக்காக சுப விரயங்களும் நீங்கள் நிறைய பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க. ஓகே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்ல சாதகமாகவே இருக்குது. இன்னும் நீங்கள் இதை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்க, போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசாபுத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.